ஹாய் கைஸ், வெல்கம் டு ரியா சப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாண்டியன் ஸ்டோரி எபிசோட் தாங்க பார்க்க போகிறோம். என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, பாண்டியன் அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து கதிரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாங்க. என் பையனை நல்லா வளர்த்துக்கிறான், அவன் என்ன மாதிரி போல அப்படி சொல்லி பெருமையாக பேசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ராஜுவோட அம்மா வடிவு வந்து அழுதுருக்குறாங்க. அப்போது வடிவோட ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாங்க, ஏன் அழுகுற, என்னாச்சு வடிவு சொல்லுன்னு சொல்லி கேட்குறோம். அப்போ வடிவு சொல்கிறேன், இல்லை நான் ஒழுங்கான அம்மா இல்லை, நல்ல அம்மா இல்லை ராஜுக்கு. அவள் கல்யாணம் வேணாம் அத்தியம் முறை சொன்னா, நம்ம ரீசன் ஒழுங்காக அவன் மனசுக்கு கேட்காம போயிட்டோம். அப்படி கேட்காம போய் அன்றைக்கி அவங்களுக்கு எதனா ஆகிட்டு இருந்தால் அவத்து உயிரோடு இல்லாமல் இருந்தால் நமக்கு ஒரு பொண்ணு இல்லாமல் இருக்குமே அப்படி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுனுக்கிறாங்க. இதை கேட்டு ராஜோட அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணினுக்கிறாங்க. இது ஒரு சைடாவது மறுநாள் மார்னிங் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் உட்காந்து குரூப் டிஸ்கஷன் பண்ணினுக்கிறாங்க. என்ன நடக்குது, கதிர் இந்த விஷயத்தை நம்மகிட்ட சொல்லவே பார்த்தியா அப்படின்னு சொல்லி செந்திலோட அண்ணன் அண்ணனோட மாமா எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணினுக்கிறாங்க. அந்த வழியாக கதிர் வரான். கதிரே, நீ ரொம்ப பண்ணுறடா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல, நான் எவ்வளோ உண்மையாக உங்ககிட்ட இருக்கிறேன், என்னோட எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன், நீ மட்டும் என் எதுவும் சொல்ல. சரி விடு, கல்யாணம் தான் நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிறீங்களா, உனக்கு வந்து ராஜு பிடிச்சிருக்குதா இல்லையா சொல்லி கேட்குறான். அதுக்கு கதிர் மழுப்பிட்டு, இல்லை நான் போய் ராஜுவை கூட்டணும், ராஜு டியூஷனுக்கு போய்க்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு போயிடுறான். அங்கே போயிட்டு கதிர் வந்து டியூஷன் வெளியே வெயிட் பண்ணிக்கிறான் ராஜுக்காக. ராஜு வருவா, என்ன பண்ணுறான் இவன், டியூஷன் எவ்வளோ நேரம் எடுப்பா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அப்புறமா ராஜு பார்த்துட்டு, எவ்வளோ நேரம் உனக்கு டியூஷன்லேருந்து வரத்துக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறான். அதுக்கு ராஜு சொல்கிறான், நான் வந்தால் வீட்டுக்கு வர தெரியாது, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ தனியாக வந்திருப்பில்ல, அதனால தான் கூட துணைக்கு வரேன் அப்படின்னு சொன்னேன். காலையில் 5 மணிக்கு வந்து ஏஞ்சி வந்தேன், அப்போ துணைக்கு வரணும்னு தெரியலையா, அப்போ தான் தெரியுதா அப்படின்னு சொன்னேன். இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ மறுபடியும் 2 பேரும் நடந்து போகிறாங்க. அதோட நீங்கள் எபிசோடு முடிக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்குது பார்க்கலாம். நம்ம வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.